ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பஞ்சு மாதிரி ஆப்பம் செய்கிறது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சு மாதிரி ஆப்பம் செய்கிறதுக்கு தேங்காய், வேக வச்சு சாப்பாடு எதுவுமே சேர்த்தாமல் நல்லா ஹெல்த்தியாக ஸ்மூத்தாக செஞ்சிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ மாவு அரைக்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி புழுங்கல் அரிசி அப்படி கூட சொல்லலாம் இதையே. ஸோ 2 டம்ளர் இட்லி அரிசி, அது கூடவே ஈக்குவல் குவான்டிட்டி 2 டம்ளர் பச்சரிசி. ஸோ 2 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இட்லி அரிசி, பச்சரிசி, இந்த 3/4 டம்ளர் உளுந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 தடவை கழுவிக்கலாம். ஸோ கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி விட்டு அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினதும் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஊறி அரிசியெல்லாம் அப்படியே பல்ஜாகி ஒயிட் கலராக இருக்குது. இப்போ கிரைண்டரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு தான் இந்த அரிசி உளுந்தெல்லாம் போடணும், இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நைஸாக அரையணும். எப்பயுமே ஆப்பத்துக்கு நைஸாக மாவு அரைக்கணும். ஒரு சிலர் வெந்தயம் சேர்த்துவாங்க, ஆனால் நம்ம சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா சீக்கிரம் புளிச்சிடும். ஸோ நைஸாக அந்த மாவு கலந்து விட்டு அரைக்கும் போது பாருங்கள், இப்படி நைஸாக வந்ததும் மாவு எடுத்துக்கலாம். பளிச்சுன்னு மாவை எடுத்துட்டு கொஞ்சம் இதிலே தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு அந்த தண்ணியை கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கிரைண்டரை கழுவி எடுத்துருக்க அந்த தண்ணி அதை எடுத்து கஞ்சி மாதிரி. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு ப்ளஸ் அந்த கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி எடுத்துகிட்டு நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதை கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும். அப்புறம் ஆப்பத்தில் கட்டி கட்டியாக இருக்கும், மிக்ஸ் ஆகாது சரியாக. ஸோ இப்படியே கலந்து நம்ம விடும்போது அந்த தண்ணி மாதிரி இருக்குது, இந்த அரிசி தண்ணி கெட்டியாக அப்படியே அந்த கூழ் பதத்துக்கு மாறும். குழந்தைங்களுக்கு கூழ் ஊட்டுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இது மாறும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அப்படியே கலந்து விட்டு எடுத்து அந்த கூழை ரெடி பண்ணிக்குவோம். இதில் நம்ம சாப்பாடு சேர்த்தாமல் ஆப்பம் செய்கிறதுனால அது புளிச்ச ஏப்பம் வர்றது, நெஞ்சு கரிக்கிறது, அஜீரணமாகிறதெல்லாம் இருக்காது. ஸோ இதுக்கு தேங்காய் பால் தொட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காவை நம்ம அரைச்சி இதில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. தேங்காய் சேர்த்தாமையே நம்ம சாஃப்டான ஒரு ஆப்பம் செய்யலாம். நல்லா அப்படியே கெட்டியாயிட்டே இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது நமக்கு. இந்த கஞ்சி காய்ச்சறதுனால தான் நம்மளுக்கு அந்த ஸ்பாஞ்சியாக பஃபியான ஆப்பம் கிடைக்குது. அதனால் இந்த கஞ்சி காய்ச்சற அந்த ஸ்டேஜ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ். நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு இருக்கு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக கெட்டி ஆயாச்சு. இப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியானதும் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா இந்த கஞ்சி ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் நம்ம கலக்கணும். அப்படி சூடாகவே கலந்துட்டா புளிக்காது மாவு. ஸோ மாவு புளிச்சாதான் சாஃப்டாக இருக்கும் ஆப்பம். இந்த மாதிரி கஞ்சி நல்லா ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கையில் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதை 2 பிரிவாக பிரித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்று வெளியே வச்சுருங்க, இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியே வச்சுருக்கிறத ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சு உடனடியாக நீங்கள் ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா புளிச்சதும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் சமையல் சோடா ஒரே ஒரு பிஞ்ச் கலந்து விட்டுக்கலாம். சமையல் சோடா கலந்து விட்டிங்கன்னா நிறைய அந்த ஹோல்ஸ் வரும். அப்படி இல்லைனாலும் நல்லா சாஃப்டாக தான் உங்களுக்கு ஆப்பம் வரும். பாருங்களேன், நிறைய அங்கங்கே ஓட்டையோட பஞ்சு மாதிரி மெதுன்னு சாஃப்டாக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால், முக்கியமாக தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை, வரமிளகா வச்சு அரைக்கிற அந்த தேங்காய் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா செஞ்சாங்கன்னா நாங்கள் வெறுமனே கூட சாப்பிட்ருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆப்பம். வெறும் வாயில் அப்படி எதுவும் தொட்டுக்காமல் கூட வெறும் சர்க்கரை, பால் அந்த மாதிரிலாம் விட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ சிம்பிளாக ஈஸியாக சாஃப்டாக வந்து இந்த ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.